பாரம்பரிய உணவு எல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்க. இவங்க சாப்பிடக்கூடிய உணவு பழப்பா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அண்ணன் எதுக்குல பாக்க இல்ல ஒரு வாரத்தை சேர்த்து ஹோல்சேலா சாப்பிட்டு போல இருக்கு. நம்ம உடம்புக்குள்ளேயே காத்து, தண்ணி, சாப்பாடு இது மூணு தான் உள்ள போயிட்டு வெளியில வரும். இது மூணு கரெக்டா உள்ள போயிட்டு வெளியில வந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. உள்ள போய் ஸ்டக் ஆகி நிக்கிற இடத்துல தான் பிரச்சனையே. இவங்க நினைக்கிறாங்க நம்ம எப்ப வேணாலும் சாப்பிடலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம். அன்னைக்கு எங்க பாட்டி சொல்லுவாங்க, தோட்டத்துக்கு வேலைக்கு போன இடத்துல குழந்தைய பத்தி தூக்கிட்டு வந்திருக்காங்க. அன்னைக்கெல்லாம் வந்து எந்த ஒரு இரும்பு சத்து குறைபாடு இல்லை. ஏன்னா அவங்க சாப்பிட்டது இரும்பு சோளம். சத்து குறைபாடுகள் இருக்கக்கூடிய உணவை விட்டுட்டு அந்த சத்துக்கள் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் இருக்கக்கூடிய நம்ம பாரம்பரிய உணவான சாமை, தெனை, குதிரைவாளி, சோளம், கம்பு இந்த உணவுகளை எடுத்துக்கலாம். அரிசியும் நம்ம பாரம்பரிய உணவு தான். இந்த மாதிரியான உணவுகளை கரெக்டான நேரத்தை எடுத்துக்கணும். நம்ம உடம்பு நம்ம கிட்ட பேசும். நம்மளுக்கு எப்ப பசிக்குதோ சாப்பிடணும். நம்ம உடம்புக்கு தேவைன்னா பேசும், பசிக்கும். தாகம் எடுக்குது அப்படின்னா தண்ணி தேவைப்படுறப்ப பேசும், தண்ணி குடிக்கணும். தூக்கம் வரணும் அப்படின்னா அதுவே டயர்ட் ஆக்கி காமிக்கும். தூக்கம் வர மாதிரி இருக்குடா அப்படின்னு படுத்துடணும். இது மூணையும் மாத்தி பண்ணிட்டு கண்ட நேரத்துல சாப்பிடுறது, கண்ட நேரத்துல தூங்குறது, தண்ணியே தவிக்காம தண்ணி நிறைய குடிக்க சொல்லிருக்காங்க, 4 லிட்டர் குடிக்க சொல்லிருக்காங்க. குடிச்சு குடிச்சு கிட்னி ஃபெயிலியர். இந்த மாதிரி விஷயங்களை மாத்தி பண்றதுதான் தப்பு அப்படின்னு சொல்றோம்.